புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாசியுடனும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஏமாற்றிக் கொண்டிருக்கும் விடியா திமுக ஸ்டாலின் அரசை கண்டித்து கழக மாணவரணியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே துவங்க இருக்கிறது. ஏமாற்றாதே, மாணவர்களை ஏமாற்றாதே, 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 மாணவர்களை ஏமாற்றாதே. கொடுத்திடு, கொடுத்திடு, லேப்டாப் கொடுத்திடு, 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 அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்திடு. ஸ்டாலின் அண்ணாச்சி, ஸ்டாலின் அண்ணாச்சி, லேப்டாப் என்னாச்சு, லேப்டாப் என்னாச்சு? அன்பில் மகேஷ் அண்ணாச்சி, அன்பில் மகேஷ் அண்ணாச்சி, லேப்டாப் என்னாச்சு, லேப்டாப் என்னாச்சு? கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். போன்ல சொல்றாரு, இப்படி சொல்றதே சட்டவிரோதம், போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும். அந்த மந்திரிய மிரட்டலாம், மிரட்டினது தப்பு தானே, அப்பயே மிரட்டணும். ஆனா கைது பண்ணணும். வரும் பொழுது மாணவர்களையும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும், மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். புரட்சி தலைவி அம்மா மாதிரியே 11, 12வது வகுப்பில் இருந்தே கண்டிப்பா தரப்படும் என்று கூறி நீங்கள் அனைவரும் மாணவர் சும்மா ஏளனமா நினைச்சிட்டு இருக்கான். இளைஞர் சக்தி, மாணவர் சக்தி, ஜென்சி கிரவுட், நீங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து திமுக இந்த தடவை கொடுக்கிற சம்பட்டி அடி பின்னங்கால் பிடரியில் அடிக்க திமுகவை ஓட ஓட வரட்டும். திமுகவை எதிர்க்கிற திராணியும் சக்தி அண்ணா திமுக மட்டும்தான் இருக்கு. யாரு வேணா இன்னைக்கு ரீல்ஸ் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம். அண்ணா திமுக மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அண்ணா திமுக ஓட்டு போட்டா திமுக தோக்கும், வேற யாருக்காவது ஓட்டு போட்டா திமுக ஜெயிக்கும். அதுக்கு தான் பல பேர் கமலஹாசன் சார் கட்சி எல்லாம் ஆரம்பிச்சாரு, பவர் டார்ச் லைட்லாம் உடைச்சாரு, கடைசியில போய் திமுகலே சேர்ந்துட்டாரு, கட்சியே இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு. சோ அதனால இந்த மாதிரி பல பேர் உருவாகலாம். நமக்கு முக்கியம் தொலைநோக்கு பார்வை திட்டம் என்பதை கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கோஷங்களை நாங்கள் கூறும் பொழுது நீங்களும் பின்னே கூற வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், மாணவர்களுக்கான ஆர்ப்பாட்டம், ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. 12வது படிக்கும் பொழுது மாணவர்கள் லேப்டாப் கையாளும் போது 11, 12 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இன்ஜினியரிங் 4th இயர் 6 வருஷம் லேப்டாப்பை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதுல ஒரு வெல்வர்ஸ்ட் ஆயிடுவாங்க. இப்ப சைக்கிளே நம்ம ஓட்டுறோம், எடுத்துரும் ஸ்பீடா ஓட்ட முடியுமா? முடியாது. ஓட்டி பழகி 6 மாசம் ஆனா அவ்வளவு நல்லா ஓட்டும், 1 வருஷம் ஆனா ரொம்ப நல்லா ஓட்டுவான். அப்ப அந்த லேப்டாப் நல்லா இருக்கும் போது அந்த பையன் இங்கிலீஷ் படிக்கிறதா இருக்கட்டும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணிக்கிறதா, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியா இருக்கட்டும், இல்லன்னா சாஃப்ட்வேர் கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு கோவிட்க்கு அப்புறம் ஆன்லைன்ல மொத்த உலகமே இருக்கு. ஆன்லைன்ல இங்க இருந்து ஒரு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில நீங்க இங்க படிக்கும் போது ஒரு அரசு பள்ளி மாணவன் ஃப்ரீயாவே எத்தனையோ கோர்ஸ் படிக்க முடியும். இதெல்லாம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். போய் காலையில சாயங்காலம் போய் கிளாஸ் அட்டென்ட் பண்றான், காலேஜ்ல பாவம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு மாணவர்கள் வந்து சாயங்காலம் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? காலேஜ் வீட்டுக்கிட்ட இருந்துச்சுன்னா இருக்கலாம், ஹாஸ்டல் டைம் இருக்கு, ஃபுட் இருக்கு, தூரமா இருந்துச்சுன்னா போகணும், பஸ் கிளம்பிடும், இவ்வளவு இருக்கு. அப்ப திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு லேப்டாப் கையில இருக்கும்போது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேரு நான் சொல்றேன்னு கேட்க வேணாம், இன்ஸ்டாகிராம்ல நாங்க போட்டிருக்கோம் பதிவு, ட்விட்டர்ல போய் பாருங்க, அவ்வளவு பேரு ஜெர்மனில சயின்டிஸ்டா இருக்கேன்னு போட்டிருக்காங்க, ஒரு இன்னைக்கு ஸ்டூடியோ நடத்துறேன்னு போட்டிருக்காங்க, ஒரு மியூசிஷியனா இருக்கேன்னு போட்டிருக்காங்க, இன்னைக்கு ஒரு ஆர்மியில் ஐடி ஸ்டாஃபா இருக்கேன்னு போட்டிருக்காங்க, பிரைவேட் பேங்க்ல டெபியூட்டி மேனேஜரா இருக்கேன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த லேப்டாப்னால கிடைச்சா ஒருத்தர் இன்னைக்கு பிஹெச்டி பண்ணிருக்கா, 15 வருஷம் அந்த லேப்டாப் யூஸ் பண்றேன்னு போட்டிருக்காங்க. அப்ப இவ்வளவு ஒரு நல்ல திட்டத்தை நிறுத்தினா ஏன் நிறுத்தணும்? அதிமுக காலகட்டத்தில் நீங்க தரும்போது எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு பெற்றாங்க, வேலை அதாங்க இப்ப நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு, சரிங்களா? அரசு கெசட்ல தான் புள்ளி விவரங்கள் எடுக்க முடியும், அபிஷியல் டேட்டா எடுக்க முடியாதுல்ல. நீங்க 52,30,000 பேர் இருக்கீங்க, 52,30,000 பேர் இப்ப ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணி அடுத்த 5 வருஷம் அவங்க என்ன பண்றாங்கிறது எப்படி எடுப்பீங்க நீங்க? இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் இன் பிளேஸ் லைக் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஏன்னா 10 வருஷத்துல 52,35,000 பேர் கொடுத்துருக்கோம் நாங்க. ஆனா கீழே நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டதுல அவ்வளவு கமெண்ட்ஸ், அத்தனை பேர் பெனிஃபிஷியரிஸ் சொல்றாங்க. அதுவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். நீங்க போய் விசாரிங்க. இன்னொன்னு, சரி விடுங்க, அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தீங்க 52 லட்சம், அதனால என்ன பையன், அதெல்லாம் விடுங்க.
நீங்க பிராக்டிகலா யோசிங்க. உங்க வீட்டுல ஒரு தம்பியோ பையனோ கசினோ யாரோ இருக்காங்க, 11ஆவதுல லேப்டாப் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா படிக்கிற பையன் சின்சியரா உட்காந்து 6 வருஷம் அதை பயன்படுத்தினா அவனுக்கு உபயோகமா இருக்குமா இருக்காதா? இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராக்டிகலான விஷயம் தான். அப்ப அது உபயோகமா இருக்கிறதுக்கு அரசு செயல்படல, அதைத்தான் நாங்க முன்வைக்கிறோம். இதை வன்மையா கண்டிக்கிறோம். கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க. உங்க வீட்டு பசங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா? தமிழ்நாட்டு பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ல? சும்மா அப்பா அப்பான்னு சொன்னா கூப்பிடுவாங்களா?